எமோஷனுக்கும் மணிக்கும் சம்மந்தம் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு எமோஷ்னல் பர்சனாக இருக்கீங்க, அதுக்கும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுலும் இல்லை பணத்தை கையாளுறதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கில் மோகன் ஹவுசல் அவருடைய புக்கில் சொல்லியிருக்காரு. உங்களுடைய எமோஷ்னலை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஸும் எப்படி இருக்கும்னா ஸ்டெபிலிட்டி இருக்காது. உங்கள் ஃபினான்ஸ் கண்ட்ரோல்லையும் ஸ்டெபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் ஒரு பர்சன் வெல் எஜுகேட்டடாக இல்லை, பெரிய இன்டெலிஜென்ட்டாக இல்லை, பட் அவங்ககிட்ட ஒரு நல்ல பிஹேவியர் ஸ்கில், ஒரு மாதிரி சாஃப்ட் ஸ்கில் இருக்குது. ஒரு யார்கிட்ட எப்படி பேசணும், எங்கே பொறுத்து போகணும், ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இஃப் யூ கான் கண்ட்ரோல் யுவர் எமோஷன் இட் வில் டிசாஸ்டர் யுவர் ஃபினான்ஷியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, எ ஜீனியஸ் ஹூ லூசஸ் கண்ட்ரோல் ஆஃப் தேர் எமோஷன்ஸ் கேன் பி ஃபினான்ஷியல் டிசாஸ்டர். நீங்கள் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் உங்கள்கிட்ட எமோஷனை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா உங்களால் எதை மேனேஜ் பண்ண முடியாது, உங்களுடைய ஃபினான்ஸையும் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.